வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் பார்க்கக்கூடிய வேலைவாய்ப்பு ஜெனரல் இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா இன்சூரன்ஸ் கம்பெனிலேருந்து நம்மளுக்கு அறிவிச்சிருக்காங்க. 110 காலி பணியிடங்கள் அறிவிச்சிருக்காங்க. பணி ஸ்கேல் 1 ஆஃபீஸர். கல்வி தகுதி எனி டிகிரி தான், கிராஜுவேட் முடிச்சிருந்தாவே. சம்பளம் 50,925 ஸ்டார்டிங்கே. இது போக அடிஷ்னலாக உங்களுக்கு இருக்குது. கடைசி தேதி 19/12/2024. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். போஸ்ட் ஆஃப் ரெக்யர்மெண்ட் நேம் அசிஸ்டன்ட் மேனேஜர் ஸ்கேல் 1 110 போஸ்டிங் அறிவிச்சிருக்காங்க. ஆஃபீஸருக்கான போஸ்டிங் தான். வேகன்சி டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா ஜெனரல் 18 போஸ்டிங் அறிவிச்சிருக்காங்க. லீகல் 9 போஸ்டிங் அறிவிச்சிருக்காங்க. ஹச்ஆர் 6 போஸ்டிங் அறிவிச்சிருக்காங்க. இன்ஜினியரிங் 5 போஸ்டிங்கு. ஐடி 22 போஸ்டிங் அறிவிச்சிருக்காங்க. ஆக்சுவரி 10 போஸ்டிங்கு. இன்சூரன்ஸ் 20 போஸ்ட்டு. மெடிக்கல் எம்பிபிஎஸ் 2 போஸ்ட்டு. ஃபினான்ஸ் 12 போஸ்டிங் அறிவிச்சிருக்காங்க. ரிசர்வேஷன் வேகன்சி பொறுத்தவரைக்கும் மெடிக்கல் இன்க்ளூடிங் போட்டு 108 வேகன்சி பார்த்தீங்கன்னா ஜெனரல் 43, எஸ்சி 15, எஸ்டி 10, ஓபிசி 34, இடபிள்யூஎஸ் 6, பிடபிள்யூடி 5, மொத்தம் 108. வித்தவுட் ரிட்டன் எக்ஸாமினேஷனில் எஸ்டிக்கு 1, இடபிள்யூஎஸ்க்கு 1, மொத்தம் 2. டோட்டலி 110 போஸ்டிங்கு. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஜெனரலுக்கு கிராஜுவேஷன், எனி கிராஜுவேஷன். லீகல் பேச்சுலர் ஆஃப் டிகிரி இன் லா முடிச்சிருக்கணும். ஹச்ஆர் பார்த்தீங்கன்னா பர்சனல் மேனேஜ்மெண்ட் கிராஜுவேட் ஹச்ஆர் முடிச்சிருக்கணும். இன்ஜினியரிங் பேச்சுலர் ஆஃப் டிகிரி தான். அதில் பிஇ, பிடெக், சிவில், ஏரோநாட்டிக்கல், மெரைனு, மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல் முடிச்சிருக்கணும். ஐடியை பொறுத்தளவுக்கும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் மாஸ்டர், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக் எல்லாமே ஐடி ரிலேட்டிவாக முடிச்சிருந்துருக்கணும். ஆக்சுவரி பார்த்தீங்கன்னா 7 பேப்பர் இன்ஸ்டியூட்டில் முடிச்சு ஆக்டிவில் சொசைட்டியில் முடிச்சிருக்கணும். இன்சூரன்ஸ் பொறுத்தளவுக்கும் போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி எனி ஒன், டிப்ளமோ இன் ஜெனரல் இன்சூரன்ஸ் முடிச்சிருந்தாலும் ஓகே தான். லைஃப் இன்சூரன்ஸு நீங்கள் எல்லாமே டிப்ளமோ கோர்ஸ் இதெல்லாமே. மெடிக்கலை பொறுத்தளவுக்கு எம்பிபிஎஸ் டிகிரி முடிச்சிருக்கணும். ஃபினான்ஸை பொறுத்தளவுக்கு பிகாம் முடிச்சிருந்தாவே ஃபினான்ஸ் போஸ்டிங் நீங்கள் எலிஜிபிள் அப்ளை பண்ணுறதுக்கு. ஏஜை பொறுத்தளவுக்கு மினிமம் ஏஜ் லிமிட் 21 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகிருக்கணும். மேக்ஸிமம் 30 இயர்ஸ் இருக்கணும். இது ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டி 5 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. 30 35 வயசு முடியும் அவங்க அப்ளை பண்ணலாம். ஓபிசி வரதுக்கு 3 வருஷம். ஓபிசி கேட்டகரிக்கு 30 33 வயசு முடியும். பிடபிள்யூபிடி 10 வருஷம் கொடுத்துருக்காங்கன்னா அவங்க 40 வயசு முடியும் எலிஜிபிள். எக்ஸ் சர்வீஸ் பண்ணுக்கு 30 33 முடியும் எலிஜிபிள். மந்த்லி சேலரியை பொறுத்தளவுக்கும் 50,925 96,765 ரூபா ஒவ்வொரு போஸ்டிங்கு கேட்டகரியாக கொடுத்துருக்காங்க. இதில் போக அடிஷ்னலாக உங்களுக்கு கேட்டகரிக்கு 30 33 வயசு முடியும். பிடபிள்யூபிடி 10 வருஷம் கொடுத்துருக்காங்கன்னா அவங்க 40 வயசு முடியும் எலிஜிபிள். எக்ஸ் சர்வீஸ் பண்ணுக்கு 30 33 முடியும் எலிஜிபிள். மந்த்லி சேலரியை பொறுத்தளவுக்கும் 50,925 96,765 ரூபா ஒவ்வொரு போஸ்டிங்கு கேட்டகரியாக கொடுத்துருக்காங்க. இதில் போக அடிஷ்னலாக உங்களுக்கு ஹெச்ஆர்ஏ, டிஏ எல்லாமே அலௌன்சஸ் இருக்குது. செலெக்ஷன் மெத்தட் ஆன்லைன் டெஸ்ட்டு தான். ஆர்டிஏ ஹையர் ஆர்டர் ரீசனிங் எபிலிட்டி 40 கொஸ்டின். டெஸ்ட் ஆஃப் ரீசனிங் 20 கொஸ்டின். டெஸ்ட் ஆஃப் இங்கிலீஷ் லாங்குவேஜ் 25 கொடுத்து கேட்டிருக்காங்க. டெஸ்ட் ஆஃப் ஜெனரல் அவேர்னஸ் 20. டெஸ்ட் ஆஃப் நியூமெரிக்கல் எபிலிட்டி கம்ப்யூட்டர் லிட்ரேச்சர் 15 கேட்டிருக்காங்க. பார்ட் சியில் டெஸ்ட் இன் இங்கிலீஷ் லாங்குவேஜ் எஸ்ஏ டைப்பில் 30 கேட்டிருக்காங்க. டோட்டலி 150 மார்க்ஸு. நம்பர் ஆஃப் கொஸ்டின் 123. அடுத்து ஜிடி தான். அடுத்து நெக்ஸ்ட் இன்டர்வியூ தான் உங்களுக்கு. எக்ஸாம் சென்டர் தமிழ்நாட்டில் 4 டிஸ்ட்ரிக்ட் தான். சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, திருநெல்வேலி தான். அப்ளிகேஷன் ஃபீஸ் எஸ்சி எஸ்டி பிஹெச் கேண்டிடேட் ஃபீமேலுக்கு நில்லு. ஆல் அதர் ஜென்ரலாக கூடிய ஜென்ஸுக்கு மற்றவங்களுக்கு ஃபுல்லாமே 1000 ருபீஸ் அறிவிச்சிருக்காங்க. ஃபீமேலுக்கு நில்லு. ஸோ ஜென்ஸில் இருக்கக்கூடிய ஓபிசி, பிசி கேட்டகரி எல்லா அதர்வைஸ் இருக்கக்கூடியவங்களுக்கு ஃபுல்லாமே ருபீஸ் எக்ஸாம் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபீஸ் கட்ட சொல்லியிருக்காங்க. இது www.cicre.in இந்த வெப்சைட்டில் அப்ளை பண்ணணும். ஆன்லைன் ஸ்டார்டிங் 12/12/2024 ஆரம்பிச்சிட்டாங்க. லாஸ்ட் டேட் ஆஃப் ஆன்லைன் ரிஜிஸ்டர் 19/12. அப்ளிகேஷன் ஃபீஸ் அஸ் அப்ளிகபிள் அந்த 1000 ருபீஸ் ஜென்ஸுக்கு மட்டும். எக்ஸாமினேஷன் 5/1/2025 வச்சுருக்காங்க. 7 டேஸ்க்கு முன்னாடி ஹால் டிக்கெட் உங்களுக்கு வந்துடும். ஆன்லைன்
அப்ளிகேஷன் வந்து இந்த பேஜில் தான் இருக்கும் உங்களுக்கு. கிளிக்கர் ஆப் நியூ ரெஜிஸ்ட்ரேஷனை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் ஃபஸ்ட் டைம் உங்களுக்கு எல்லாமே நீங்கள் மென்ஷன் பண்ணி உங்களோட மொபைல் நம்பர், மெயில் ஐடியை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு ஃபோட்டோ ஒன்று சிக்னேச்சரை வந்து அப்லோடு பண்ணணும். டீட்டெயில்ஸை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ் அண்டு எஜுகேஷன் டீட்டெயில்ஸ் கொடுக்கணும். ப்ரிவ்யூ பார்த்துட்டு அப்லோடு கொடுத்துட்டு பேமெண்ட் மோடு தான். பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. அப்ளிகேஷனை பிரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து பேமெண்ட்டையும் பிரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் அண்ட் வாட்சிங்.